ஓகே ஹலோ ஹாய் மக்கள்ஸ். நேற்று வந்து என்னோடய 390க்கு ஓட்டோ சென்சார் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். எப்போவுமே எக்ஸாஸ்ட் பைப்பை ரிமூவ் பண்ணி திரும்ப ரீஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கேஸ்கட் போயிடும். ஸோ மோஸ்ட்டாக நியூ பைக்ஸ்க்கு போகாது, ஓல்டு பைக்ஸ்க்கு கண்டிப்பாக 50-50 சான்ஸ் உங்களோட லக்கை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேற்று எக்ஸாஸ்ட்டை கழட்டி திரும்ப மாட்டினப்போ என்னோடய கேஸ்கட் போயிடுச்சு. ஸோ மைல்டாக லீக் இருக்குது. இப்போ நான் வண்டியை ஆன் பண்ணேன்னா என்னால் எக்ஸாஸ்ட்டை கழட்ட முடியாது, ஹீட் ஆகிடும். ஸோ சின்ன லீக் இருக்குது, சைலன்சரில் ஹோல்ஸ் விழுந்தால் என்ன மாதிரி ஒரு நாய்ஸ் வருமோ அந்த மாதிரி நாய்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரிஜினல் கேஸ்கட் நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அது வந்து ஜஸ்ட் ஒரு 70 rupees தான் வரும். 2 கேஸ்கட் வரும் கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும். இன்ஜினோட ஹெட்டர்ஸ் பைப் போய் ஜாயின் ஆகிற இடம் அங்கே இன்ஜின் ஹெட்டர்ஸில் ஒரு கேஸ்கட்டும் ப்ளஸ் ஸ்லிப் ஆன் கனெக்ட் ஆகுறது அண்டர்பெல்லி கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு கேஸ்கட்டும் வரும். 2 கேஸ்கட் வரும். அது வந்து கிரே கலரில் இருக்கும், இது காப்பர் கலரில் இருக்கும். ஸோ அந்த கேஸ்கட் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கேஸ்கட். இது வந்து ஹெட்டர்ஸ்க்கு வர்றது. கிரே கலரில் இருக்கிறது வந்து அண்டர் பெல்லிக்கும் இந்த ஹெட்டர் பைப்ஸ்க்கும் கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்கும். ஸோ வந்து ஓட்டோ சென்சார் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் இன்னொன்று மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, நான் இந்த பைக் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணி 1 month ஆக போகுது. வரும்போதே வந்து மால் ஃபங்க்ஷன் லைட்டோடு வந்துச்சு. ப்ரீவியஸ் ஓனர் சொன்னார், இந்த மாதிரி ஃபியூல் பம்ப் இஷ்யூ இருக்குது போல் ப்ரோ, வண்டி வந்து பிளாக் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட அப்புறம் நல்லா ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் ப்ரீவியஸாக 200 வச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. பட் அதில் உண்மையாக ஃபியூல் பம்ப் தான் போயிடுச்சு, ஆனால் மால் ஃபங்க்ஷன் லைட்லாம் எதுவும் வரல. ஸோ இதில் மால் ஃபங்க்ஷன் லைட் ப்ளஸ் இந்த பெட்ரோல் பிளாக்கேஜ், அப்புறம் கோல்டு டெம்பரேச்சரில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஐட்லிங் நிற்காதது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, ஃபியூல் பம்ப்பு தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் மணி அரேஞ்ச் பண்ணிட்டு ப்ளஸ் கூட இருக்க சர்வீஸ் ஒர்க்ஸு கொஞ்சம் அப்கிரேட் ஒர்க்ஸ்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எதர்ச்சியாக சும்மா ஓபிடி டூல் கனெக்ட் பண்ணி என்ன எரர் கோட் காட்டுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளியர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்பில் நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணப்போ ஓட்டோ சென்சார் இஷ்யூ காமிச்சிது. ஸோ எதுக்கு ஓட்டோ சென்சார் ஃபியூலுக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோ சென்சார் இஷ்யூவை கிளியர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் ஐட்லிங் சால்வ் ஆகிடுச்சு. வண்டியில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, என்னோடய கன்ஃபர்மேஷன் நான் இதுக்கு முன்னாடி 200 வச்சுட்ருந்தேன், அதில் வந்து அதே ஃபால்ட் இதில் வருது. ஸோ ஃபியூல் பம்ப் தான் இருக்கும். ஃபியூல் பம்போட காஸ்ட் வந்து 7000 வரும். சரி அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு நானே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். பட் ஒரு சேஞ்ச்காக, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் ஓபிடி டூல் கனெக்ட் பண்ணி செக் பண்ணப்போ எனக்கு கிளியராக தெரியுது என்னென்னா ஓட்டோ சென்சார் தான் போயிருக்கேன். ஓட்டோ சென்சார் அதுலேருந்து 30% தான். அது 7000 2800. ஸோ எனக்கு செலவு மிச்சம். இப்போ நான் சப்போஸ் ஃபியூல் பம்பு எடுத்தோடனே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா காசு தான் வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இதுதான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வாங்குங்க. அப்படி இல்லைனா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஓபிடி டூல் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ மால் ஃபங்க்ஷன் லைட் வந்தாலே அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செக் பண்ணாலே பாதி இஷ்யூ தெரிஞ்சிடும். ஸோ கேஸ்கட் மாற்ற போகிறோம் இன்றைக்கி வீடியோவில், அதுதான் வாங்க பார்ப்போம். ஸோ ஃபேரிங் ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபேரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நேற்று சேஞ்ச் பண்ண ஓட்டோ சென்சார் இது இருக்குது. ஸோ நான் சொன்ன இன்னொரு கேஸ்கட் இங்கே தான் வரும். இது ஸ்லிப் ஆன் டு இதுக்கு கனெக்ட் ஆகிற கேஸ்கட். ஸோ நம்ம இப்போ மாற்ற வேண்டிய கேஸ்கட் இதுக்குள்ளே இங்கே தான் மாற்றணும். ஸோ இப்போ அகெயின் எக்ஸாஸ்ட்டை கழட்டிட்டு வீடியோ பண்ணுறேன். எக்ஸாஸ்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம அந்த புது கேஸ்கட்டை போடணும். புது கேஸ்கட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வளையல் தான் அந்த கேஸ்கட். இப்போ இதை உள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன பண்ணேன்னா, ஃபேரிங் கழட்டினேன், ரேடியேட்டர் கார்டை கழட்டினேன், வெறும் ரேடியேட்டரை லூஸ் மட்டும் பண்ணேன். ஸோ இந்த ஓஸ் வந்து வண்டியோட ஏஜ் 10 years. ஸோ ஓஸ் கொஞ்சம் அங்கங்கே வெடிப்பு விட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பேப்பர் வச்சு இப்போதைக்கு செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த வீக்குள்ளே ஓஸும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதையும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதை மாட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ புதுசு சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பழைசை ரிமூவ் பண்ணுறதும் முக்கியம். ஸோ பழைசை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இவன் தான் அது. ஸோ இதுதான் பழைய கேஸ்கட். ஓட்டோ சென்சார் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டும் கிளியர் பண்ணி போயிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு இந்த ஐட்லிங்
இஷ்யூ அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் ட்ரைவ் பண்ணி பார்க்கல. ஸோ ட்ரைவ் பண்ண அப்புறம் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும்.